இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சென்னையில் நடுஇரவில் ஒரு பெண் கொடுத்துவிட்ட ஆட்டம். இது பற்றி நம் செய்தியாளர் சம்பவ இடத்தில் எடுத்த வீடியோ தான் இது. ஸ்ரீஜா, அத்தே, இசை, ராகவ், விஷால் எல்லாரும் வாங்க. டிவில ஸ்ரீஜா வரா. அத்தே, ராகவ். ஐயோ, இந்த ஸ்ரீஜாக்கு இந்த பழக்கம் வேறையா? ஐயோ, இது சுபத்ரா நீ பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். ஸ்ரீஜா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களே, என்ன பண்றது? அத்தை, ராகவ், என்ன பண்றது? கரண்ட் ஆஃப் பண்றதுதான் சரியான வழி. அத்தை, சீக்கிரமா வாங்க. ராகவ், அத்தை. என்னம்மா? ஐயோ, கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் வேற போயிடுச்சே, என்ன ஆச்சு? அத்தை, என்னாச்சு வர்ஷினி? ஏன் கூப்பிட்ட? ஏமா எல்லாரையும் கூப்பிட்ட? டிவில ஸ்ரீஜா முகம் வந்துச்சு, அத பாக்கணும்னு கூப்பிட்டேன். டிவில ஸ்ரீஜா முகமா? அச்சோ, கரண்ட் வேற கட் ஆயிடுச்சே. சரி, அப்புறம் பார்க்கலாம். கரண்ட் வரட்டும். வர்ஷினி, டிவில என்ன பார்த்த? ஸ்ரீஜா ஏதாவது ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாளா? ராகவ், அந்த ஸ்ரீஜா குடிச்சிட்டு போலீஸ் கிட்ட ஏதோ தகராறு பண்ணிட்டு இருந்தா. டிவில அந்த விஷுவல் வந்துச்சு, அத பார்க்கதான் எல்லாரையும் கூப்பிட்டேன். ஸ்ரீஜா என்ன சொல்ற வர்ஷினி? குடிச்சிட்டு தகராறு பண்ணாளா? ஆமா. ஐயோ, நியூஸ்லயா வந்தது? ஆமாக்கா, போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். நினைச்சேன். இந்த பழக்கம் வேற இருக்கா அவளுக்கு? அம்மா கிட்ட அவளை மாட்டி விட்டுருவோம். அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டும். இப்பவே பண்ணுவோம். ஆமா, அதுக்கு தான் கூப்பிட்டேன். அதுக்குள்ள கரண்ட் போயிடுச்சு. வேணாம், விட்டுருங்க ராகவ். அத்தைக்கு தெரிஞ்சா அவங்க வருத்தப்படுவாங்க. இல்ல இசை, அந்த ஸ்ரீஜாவை அம்மா நல்ல பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதை தெரியப்படுத்தணும். நீ இதுல சென்டிமெண்ட்ல பார்க்காத. அவளை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். ஆமா ராகவ், அத்தை கிட்ட முதல்ல புடிச்சு கொடுக்கணும். சரி வர்ஷினி, நம்ம வாசல்லே காத்திருப்போம். வா. சரி வாங்க. வர்ஷினி, ராகவ்,